BS3 தர வாகன விற்பனைக்கு நாளை முதல் தடை இருப்பதால் மெகா தள்ளுபடி விற்பனையில் இன்று வாகனங்கள் விற்கப்படுகின்றன. நெல்லையிலும் மதுரையிலும் என்ன நிலவரம் என்பதை தர காத்திருக்கின்றனர் செய்தியாளர்கள் நாகராஜன் மற்றும் சிந்தலை பெருமாள். நாகராஜன், நீங்க சொல்லுங்க, இப்ப நெல்லையில குறிப்பா எந்த பகுதியில் நீங்க இருக்கிறீங்க? அங்க இருசக்கர வாகனங்களின் விற்பனை எந்த நிலையில் இருக்கிறது? மணிமரம் நம்ம நெல்லையில் இருக்கக்கூடிய பகுதிங்கிறது நெல்லை டவுன் ரதவீதியில் முக்கிய ரதவீதியில் இருக்கக்கூடிய கடையில் தான் இருக்கிறோம். இந்த கடையை பொறுத்த ஷோரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் இந்த BS3 வாகனங்களுக்கான விற்பனை என்பது முடிவடைந்து விட்டதாக கடை மேலாளர் தெரிவிக்கிறார், விற்பனை மேலாளர் தெரிவிக்கிறார். என்ன காரணம் என்றால் நேற்று காலை அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இன்று காலை வரைக்கும் அதற்கான வண்டி புக்கிங்காக செய்யப்பட்டு முழுவதும் விற்பனைக்கு ஆகப்பட்டுள்ளது. தற்போது நாம் பார்க்கக்கூடிய வாகனங்கள் PS4 என்று PS ஸ்டேஜ் 4 வாகனங்கள் இது. எனவே இந்த தற்பொழுது அந்த அடுத்த ரகம், அதாவது 2017 இறக்குமதி செய்யப்பட்ட ரகங்களான பைக்குகள் இருக்கிறது, விற்பனைக்கு இருக்கிறது. PS3 வாகனங்கள் அனைத்தும் விற்பனை செய்யப்பட்டு அதற்கான தள்ளுபடி விற்பனை செய்யப்பட்டதால் அனைத்து வாகனங்களும் விற்பனை செய்யப்பட்டு தற்பொழுது அந்த விற்பனை கூடங்கள் அனைத்துமே மூடப்பட்டிருந்தது. தற்பொழுது மக்கள் கேட்டுக்கொண்டது தான் தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த விற்பனை இந்த ஷோரூம் என்பது தற்போது திறக்கப்பட்டுள்ளது. இதற்கு என்ன காரணம் என்று இங்க இருக்கக்கூடிய மேலாளர், விற்பனை மேலாளர் சுப்பிரமணியம் அவர்கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க, இப்போ காலையில் திறந்திருந்தீங்க, இப்போ இந்த PS3 வாகனங்கள் எந்த அளவுக்கு இருக்கு உங்ககிட்ட? இப்போ PS4 வாகனங்கள் எந்த அளவுக்கு இருக்கு? இப்போ மக்கள் இப்போ இது வரைக்கும் கடை பூட்டுறதுக்கு என்ன காரணம் சார்? காலம்பரையிலேருந்து BS3 மாடல் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அந்த சேல்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. மார்னிங் 9 o'clock ஷோரூம் ஓப்பன் பண்ணிட்டோம். மார்னிங் 9 o'clockலேருந்து 11:30 12:30 வரைக்கும் நல்ல ரஷ்ஷாக இருந்தது. ஸோ அந்த BS3 பாரத் ஸ்டேஜ் 3 மாடலுங்கிறது வந்து 2016 மாடல். அதில் வந்து 2016க்கு வந்து பொல்யூஷன் நார்ம்ஸ் வந்து 2.36 இருந்தது. இப்போ இன்பிட்வீன் கேப்பில் கவர்மெண்ட்லேருந்து திடீர்னு வந்து 2017 மாடல் தான் லான்ச் ஆகும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஐ மீன் பாரத் ஸ்டேஜ் 4 மாடல். அந்த பாரத் ஸ்டேஜ் 4 மாடல் அனௌன்ஸ் பண்ணனால அதில் வந்து பொல்யூஷன் நார்ம்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க. 2016 2.36 இருந்த பொல்யூஷனை 2017 1.36 நார்ம்ஸ் இருக்கிறதுனால மாசு கட்டுப்பாடு படி புகையெல்லாம் வரக்கூடாதுங்கிறத ஃபில்டர் பண்ணி கேட்டலிக் கன்வெர்ட்டர் மூலிமா பண்ணியிருக்கிறாங்க. இது நெல்லையில் எத்தனை ஷோரூம் இருக்குது? இங்கே எல்லா ஷோரூம்லையும் இந்த விற்பனைங்கிறது முடிவடைஞ்சிட்டா இந்த PS3ங்கிறது இப்போ PS4 தான் நடந்துட்டு இருக்கா? அதுதான் சார், அது நேற்றுக்கு தான் கவர்மெண்ட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதை பார்த்துட்டு நேற்றுக்கு மார்னிங்லேருந்தே பப்ளிக் க்ரௌடு அதிகமாகிடுச்சு. அப்புறம் இன்றைக்கி மார்னிங் 12:30 வரைக்கும் அந்த மாதிரி க்ரௌடு இருந்தனால டோட்டலி எல்லா ஷோரூம்லேயுமே BS3 மாடல் பூரா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் மார்னிங் பூரா க்ளோஸ் பண்ணி ஒரு 1 o'clock க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஈவினிங் வந்து இப்போ எல்லா ஷோரூம்லேயும் BS4 மாடல் தான் இருக்குது அவைலபிளாக. அதனால தான் BS4 வந்து கவர்மெண்ட் விற்பனை பண்ண சொல்கிறனால இப்போ அதை தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் சார். மணிமாறன், நீங்கள் கேட்டிருப்பீங்க, PS3 ரக வாகனங்கள் என்பது காலையிலிருந்தே விற்பனையில் அனைத்துமே விற்பனை தீர்ந்து விட்டது என்கிறார்கள். உடனடியாக புக்கிங் செய்து அதனை இன்றே ரெஜிஸ்டர் செய்ய வேண்டிய கட்டாயம் இருப்பதால் அதனை நிறுத்திவிட்டார்கள் என்றும் தெரிவிக்கிறார். அதே போல நாளை, அதாவது இது தற்பொழுது வரைக்கும் அரசு விதிகளின்படி இன்று முடிவெடுத்து விட்டது இந்த விற்பனையானது. நாளை மீதம் எதுவும் BS3 வாகனங்கள் இருந்தால், ஒருவேளை குடோன்களில் இருந்தால் கூட, இல்லை வந்து கொண்டிருந்தால் கூட அந்த வாகனங்களுக்கான விலை குறைச்சல் என்பது அந்த நிர்வாகம் அறிவித்திருந்தால், அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனம் அறிவித்தால் அந்த விற்பனையானது இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் இவர்கள் தரப்பு சொல்லப்படுகிறது. நாகராஜன் இணைப்பிலே இருங்க. மதுரையில் இருக்கும் சிந்தலை பெருமாளிடம் பேசலாம். சிந்தலை பெருமாள், மதுரையில குறிப்பா நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அந்த பகுதியில் இருசக்கர வாகனங்களின் விற்பனை தள்ளுபடி கொடுக்கறதுனால எந்த நிலையில் இருக்கிறது? மணிமாறன், நாம் தற்போது KK நகர் பகுதியில் இருக்கிறோம். மாசு கட்டுப்பாட்டை குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள இந்த தீர்ப்பின் அடிப்படையில் BS3 ரக வாகனங்கள் தற்போது மிகப்பெரிய அளவில் விற்பனையாகி வருகிறது. நேற்று முதலே இந்த விற்பனை பெரிய அளவில் சென்று கொண்டிருக்கிறது. நேற்று இரவு 12 மணி வரை மதுரையில் உள்ள கடைகள் எல்லாம் திறந்தே இருந்திருக்கின்றன. அதேபோல் இன்று காலை 8 மணி முதலே கடைகள் இருந்திருக்கின்றன. தொடர்ந்து இந்த மதுரையை பொறுத்தவரை அனைத்து கடைகளிலுமே BS3 ரக வாகனங்கள் முற்றிலுமாக வெற்றி தேர்ந்தெடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதனால் வாடிக்கையாளர்கள் பலர் வந்துவிட்டு வாகனங்கள் கிடைக்கவில்லை என்ற வருத்தத்துடன் செல்வதை நாம் பார்த்திருக்கிறோம். தற்போது நாம் இருக்கும் கடைகளிலிருந்து தற்போது நம்ம ஒரு வாடிக்கையாளர் இருக்கிற அவரிடம் கேட்போம். சார், இப்போ நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கீங்க? உங்களுக்கு வண்டி கிடைச்சா? எத்தனை ஷோரூம் போனீங்க? நானும் ஒரு 5-6 ஷோரூம் போனேன். எல்லா இடத்துலையும் முடிஞ்சுன்னு சொன்னாங்க. கடைசியாக இங்கே வந்திருக்கேன். இங்கேயும் கொஞ்சம் லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குன்னு சொன்னாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான். மணிமாறன், கிட்டத்தட்ட ஒரு 10,000 முதல் 22,000 வரை அவர்கள் ஒவ்வொரு கடைகளிலும் சலுகை விலையில் வாகனங்களை கொடுத்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் இது கிடைக்காதவர்கள் மிகுந்த வருத்தத்துக்குள்ளாவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனாலும் கூட இந்த வாகனங்கள் இந்த அளவுக்கு விற்று தீரும் என்று நிறுவனங்கள் நினைத்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு மதுரையில் எங்கேயுமே வாகனங்கள் இல்லை என்றே கூறலாம். தற்போது மற்றொரு வாடிக்கையாளரிடம் கேட்போம். நீங்க எங்கிருந்து வரீங்க சார்? நான் மதுரையிலேருந்து வரேன், ஜெயந்திபுரத்துலேருந்து. பேர் செந்திக்குமார். இப்போ RDO ஆஃபீஸ்லேயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது வாங்குறதுனால பதிவு பண்ணி தரதுக்கும் அவங்கள RDO ஆஃபீஸ்லேருந்து
என்னென்ன வேலைகள் செய்யணுமோ எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க ஆஃபீஸில். அதுலேயும் வந்து கூட்ட நெரிசல் இருந்தாலும் அவங்க சாப்பிடவும் போகாமல் உட்காந்து அவங்க வேலை பார்த்து மக்களுக்காண்டி சேவையும் செய்கிறாங்க. இப்போ அது பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ஆஃபர் டேங்கிறது இன்னொரு 4-5 நாள் இருந்தால் மக்கள் பயனடைவாங்கன்னு நினைக்கிறேன். இதனுடைய கருத்து. ஒரே நாளில் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வாகனங்கள் ஒரே நாளில் பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு பிரச்சனையில் சுற்றி மதுரையை பொறுத்தவரை 3 ஆர்டிஓ அலுவலகங்களிலுமே அந்த பதிவு பெறுவதில் பெரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வந்திருக்கிறது. அது இருப்பினும் கூட அந்த அலுவலகத்திற்கும் அவர்கள் ஊழியர்களாகட்டும் அதிகாரிகளாகட்டும் அனைவரும் ஒன்றாக இருந்து அவர்களுக்கு தொடர்ந்து இந்த பதிவு, ஏனென்றால் இன்றைய பதிவு இல்லை என்றால் இந்த வாகனம் செல்லாது என்ற அடிப்படையில் உடனடியாக எந்த நேரம் ஆனாலும் அனைத்து வாகனங்களுக்கும் பதிவை செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது மற்றொரு வாடிக்கையாளரிடம் கேட்போம். நீங்க எங்கிருந்து சார் வரீங்க? பாலமேட்ல இருந்து வந்திருக்கோம். வண்டி வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் தான், எல்லா வண்டியும் அவுட் ஆஃப் ஸ்டாக்னே சொல்றாங்க. வண்டி எந்த ஷோரூம்லயும் எனக்கு கிடைக்கல. ஹோண்டாவில் கேட்டாச்சு, டிவிஎஸ்ல கேட்டாச்சு, யமகா, எந்த ஷோரூம்லயும் வந்து ஸ்டாக்கே கிடையாது. எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக் தான். குறிப்பிட்ட மாடல் மட்டும் இருக்குன்றாங்க, ஆனா அதுவுமே வந்து புக்கிங் ஆயிடுச்சு. மணிமாறன், கேட்டிருப்பீர்கள். அதாவது உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பால் கிட்டத்தட்ட 10,000 முதல் 22,000 வரையிலான விலை குறைத்து இந்த இருசக்கர வாகனங்களை பலர் வாங்கி சென்றிருப்பது அவர்களுக்கு ஒரு வகையில் மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட 2 நாட்கள் இன்று மட்டுமே என்ற நிலையில் முற்றிலுமாக வெற்றி தீர்ந்த நிலையில் தான் மதுரை இருக்கிறது. மணிமாறன். செந்திலை பெருமாள், BS 3 தர வாகன விற்பனைக்கு நாளை முதல் தடை இருப்பதால் மெகா தள்ளுபடி விலையில் இன்று விற்பனை செய்யப்படுகிறது வாகனங்கள். இது குறித்த விரிவான தகவலை வழங்கியமைக்க உங்கள் இருவருக்கும் நன்றி.